2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு நியமிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள HLB மேப்பிலிருந்து தாம் செல்லும் பாதை அல்லது எல்லையை கண்டுபிடிக்க எளிதான வழியாக இதை நாம் பயன்படுத்தலாம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். தங்களின் லேப்டாப்பிலோ டெஸ்க்டாப்பிலோ செல்லிலோ கூகுள் குரோமை ஓப்பன் செய்து அதில் எர்த் என டைப் செய்து கூகுள் எர்த்தை ஓப்பன் செய்து கொள்ளுங்கள். இதுபோல் தோன்றும் விண்டோவில் எக்ஸ்ப்ளோர் எர்த் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் மேப்பில் ஒரு முக்கிய பகுதி ஏதேனும் ஒரு லேண்ட்மார்க்கினை கொண்டு கூகுள் எர்த்தில் தேடவும். இடத்தை கண்டுபிடித்த பின் மேலே குறியிடப்பட்டுள்ள அந்த பாலிகான் சிம்பலை கிளிக் செய்யவும். இது நமக்கு எல்லைகளை குறிக்க உதவுகிறது. நமக்கு வழங்கப்பட்டுள்ள மேப்பினையும் அருகருகே வைத்துக்கொண்டால் மிக எளிதாக அந்த எல்லைகளை நாம் குறிக்க வழிவகுக்கும். இவ்வாறு அருகருகிலான புள்ளிகளை கொண்டு நாம் நமது எல்லைகளை குறிக்க வேண்டும். எல்லைகள் எப்பொழுதும் ஒரு க்ளோஸ்டு ஷேப்பாகத்தான் இருக்கும். ஆகவே கடைசி புள்ளி க்ளோஸ் ஷேப் என குறிக்கப்படுகிறது. இதை முடித்துவிட்டோமானால் ப்ராஜெக்டை நாம் சேவ் செய்ய வேண்டும். இதில் நியூ மேப் ப்ராஜெக்ட் என்பதை கிளிக் செய்து ஏதேனும் ஒரு பெயர் அதற்கு கொடுக்கப்பட வேண்டும். நான் இப்பொழுது இதற்கு சாம்பிள் என பெயரிட்டுக் கொள்கிறேன். கலரில் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வச்சுக்கிறது கொஞ்சம் நமக்கு விசிபிலிட்டி இருக்கும். நமக்கு தேவையான கலரை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். அதே போல் விட்த்து 4 பாயிண்ட்டுக்கு மேலாக வைத்துக்கொள்ளலாம், 8 கூட வைத்துக்கொள்ளலாம். ஒபேசிட்டியை குறைத்து விடுங்கள், 0க்கு கொண்டு சென்று விடுங்கள். இப்போது ப்ராஜெக்ட் சேவ் ஆகிவிட்டது. அதை மீண்டும் நான் எடிட் செய்ய வேண்டுமென்றால் எடிட் பட்டனை கிளிக் செய்து நாம் புள்ளிகளை அங்குமிங்குமாக நகர்த்தி நமது மேப்பினை மிகச் சரியாக பொருத்தி கொள்ளலாம். இனிதான் முக்கியமான பகுதி இருக்கிறது. ஷேர் பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது ப்ராஜெக்டை நாம் ஷேர் செய்ய போகிறோம். ஷேர் பட்டனை கிளிக் செய்தால் நமக்கு லிங்க் கிடைக்கும். இதில் அக்சஸ் நிலையை ரெஸ்ட்ரிக்டடிலிருந்து எனிஒன் வித் திஸ் லிங்க் என்பதாக மாற்றிக்கொள்ளவும். இப்போது காப்பி லிங்க் பட்டனை கிளிக் செய்தால் லிங்க் ஆனது காப்பியாகிவிடும். பிறகு வாட்ஸ்அப் வெப்பை ஓப்பன் செய்து உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்டிற்குள் நுழையவும். உங்கள் வாட்ஸ்அப்பிற்கு நீங்களே அனுப்பிக்கொள்ளுங்கள். யூ என டைப் செய்தால் உங்களது பெயருடன் கூடிய வாட்ஸ்அப் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இந்த லிங்கை பேஸ்ட் செய்து அனுப்பிவிடவும். இப்போது இந்த லிங்கை கிளிக் செய்தோமானால் இது நேரடியாக கூகுள் எர்த்திற்கு சென்று நாம் செய்து வைத்திருந்த ப்ராஜெக்டை தெளிவாக காட்டும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் கணக்கெடுப்பு செய்ய வேண்டிய பகுதிக்கு சென்று உங்கள் செல்லில் நெட் ஆன் செய்து லொக்கேஷன் எனேபிள் செய்து வாட்ஸ்அப்பில் உள்ள இந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் செய்தால்
உங்கள் லொக்கேஷன் இந்த எல்லோ பாயிண்டில் எல்லோ லைனில் அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி போனீங்கன்னா அந்த எல்லையை நாம் கண்டுபிடித்து விடலாம். அதில் வரக்கூடிய தெருக்கள், வளைவுகள், இடங்கள் இவற்றை நாம் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். முயற்சி செய்து பார்ப்போமே நண்பர்களே.